எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடானு கொடி வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்வும் வளத்துடன். ஒரு ஆரோக்கிய புரட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு சூப்பரான இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த எலிக்சர் மிக்ஸ் நிறுவனத்திற்கும் அது நிறுவனருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். இங்கே எல்லாருமே ஒரு தேடுதலோடு இருக்கும். என்னங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நமக்கு என்னங்க சுவர்? இந்த இன்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உடம்பை எவ்வளவுக்கெவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம மகிழ்ச்சி, வாழ்க்கையில் நம்ம அடைய போகிற வெற்றிகள், பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இயந்திரம், ஒரு டூல் வேணும்ல. அந்த டூல் எதுங்க? இந்த நம்முடைய உடல் தான். அந்த உடலை நாம் சரியாக பேணி பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்க போகுது. கொண்டு போகும்போது நம்ம காசு பணம் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. ஆரோக்கியமான நினைவுகள், சந்தோஷமான நினைவுகளை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுங்க? சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன சிச்சுவேஷன்? வெளில போகணும் அப்படின்னா ஒரு படியேற முடியல, நடக்க முடியல. ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆசை தான் இருக்குது, ஆனால் போக முடியல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு யாரும் இதே மாதிரி மேனுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்லை. கரெக்ட் தானுங்க? ஆப்ரேஷன் மேனுவல் மாதிரி நம்ம உடம்பு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இயங்கும் அப்படிங்கிறதுக்கான மேனுவல் இல்லை. ஆனால் நாம் நம்ம உடம்பை வச்சு செய்கிறோம். 8 மணி நேரம் தூங்கணும், நைட்டு 10 மணிக்குள்ளே படுத்துடணும், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும், லேட்டாக எழுந்திருக்கக்கூடாது, சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு தெரியும். ஆனால் செய்கிறோமா? இல்லை. உடம்பை வச்சு செய்கிறோம். ஒரு வண்டி வாங்குறீங்க, புது வண்டி வாங்கினோடனே இந்த 2 வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுக்குது, ஒரு புக்லெட் கொடுக்குது. அந்த புக்லெட்டில் சொல்கிறாங்க, 1000 கிலோமீட்டரு கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க சார், ஒரு 40க்கு மேலெல்லாம் போக வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, மிதமான ஸ்பீடில் போங்க, வண்டியெல்லாம் கொஞ்சம் பழகணும், பழகினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகமாகலாம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த உடனே நமக்கு ஆசை, வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும்? அது 140ன்னு போட்டிருக்கேன், 140 வரைக்கும் போகுமா? எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வச்சு முறுக்குன்னு முறுக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்பையும் அதோட மேக்சிமம் பாசிபிள் லிமிட்டுக்கு வச்சு செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. என்னோட நண்பர் ஒருத்தரோட மகளுக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்சிது. மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அப்பா கையில் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அப்பாவுக்கு அப்படியே கண்ணுலேருந்து தாரையாக ஊற்றுது. சொல்லுவாங்கல்ல, ஈன்ற மகனை பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த தந்தை என்ன செஞ்சார்னா, அவங்க வாங்கிட்டு அந்த சம்பளத்தை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வெடிச்சார். காரணம் என்ன தெரியுமா? அவர் 58 வயசு ரிட்டையர் ஆகிற சூழ்நிலையில் இருக்கார். அவருக்கு மாதம் என்ன சம்பளமோ அதை விட அதிகமாக அந்த பொண்ணு மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ மகிழ்ச்சி இருக்கும் தானே? அப்பாவுக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் தானே? நேச்சுரல் தானே? ஆனால் இந்த 58 வயசு அப்புறம் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கார். காலையில் எழுந்து வாக்கிங் அவ்வளோ ஸ்பீடாக நடப்பார், இன்னமும் நடந்துகிட்ருக்கார். ஆனால் அவங்க டாக்டரு அடுத்த 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டாங்க. இந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளேயே நல்லா சம்பாதிச்சாங்க, வீடு வாங்கினாங்க, கடன் வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, எல்லாம் கடன் தான்.
ஆனால் ஒரு 4 வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வர மாதிரி இருந்தது. சம்பாதிச்சதை விட அதிகமாக அவங்க ஆரோக்கியத்துக்கு அடுத்து செலவு பண்ணாங்க. கண்ணுக்கு நேரம் நான் பார்த்த விஷயம். இன்றைக்கி அவங்க வேலைக்கு போக முடியல. ஏன்னா அவங்க அப்பா 40 வருஷம் சம்பாதிச்சதுக்கப்புறம் வந்த வருமானத்தை இவங்க மொதல் மாதத்துலேயே கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சு தானே எடுக்க போகிறாங்க. அப்படியே சக்க புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கிட்டாங்க. அந்த அவங்க மகளால் இன்றைக்கி வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. அவ்வளோ உடலில் அவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்காங்க. காரணம் என்ன? நாம் நம்ம உடம்புக்கான கெப்பாசிட்டி தாண்டி அதை வேலை வாங்குகிறோம். அப்போ சில புரிதல்களோட நாம் நம்ம உடம்புக்கு சரியான அளவில் வேலை கொடுத்தா, வேலைங்கிறது இருக்கணும். சில பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இப்போ ஆஃபீஸில் போய் உட்காருறது, அப்புறம் சரி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வேலை ஒரு கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு கொடுத்து அதுக்கு என்ன செய்யணும், அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்களை தேவையான விஷயங்களையும் கொடுக்கணும். வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க. முன்னாடியெல்லாம் பெட்ரோலோடு சேர்ந்து ஆயில் போடணும்னு ஒன்று இருக்கும். அந்த ஆயில் போடாமல் பெட்ரோல் மட்டும் போட்டால் என்ன ஆகும்? வண்டி சீஸ் ஆகிடும். கேள்விப்பட்டீங்களா? இப்போ தான் 4 ஸ்ட்ரோக் இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ரோக் இருக்கும்போதெல்லாம் அது நடக்கும். வண்டி சீஸ் ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேரோட வண்டி சீஸ் ஆகி கிடக்கு. நகர முடியாமல், மேலே ஏற முடியாமல், இறங்க முடியாமல், சில பேருக்கு உட்கார முடியாமல், படுக்க முடியாமல் சீஸ் ஆகி கிடக்கு. அப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம உடம்பை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது. அதற்கு முன்னாடி நம்ம உடலில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக் நாலேஜ் ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டோன்னு வச்சுங்க, நாம் அதை கரெக்டாக ஈடுகட்ட முடியும் இல்லைங்களா? உங்கள் பர்மிஷனோட ஒரு பிபிடி ஷேர் பண்ணிகிட்டே பேசுவோம், ஓகேவா? நன்றி. ரெவல்யூஷன், ஆரோக்கியத்துக்கான புரட்சி. கடந்த 20 வருடங்களில் மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, புதிய மருந்துகள் நிறையா வந்துட்டுருக்கு, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாம் வந்திருந்தாலும் நோயாளிகளும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்? எங்கே இந்த பிரச்சனை? இப்போ நவீன மருத்துவமனைகள் வந்திருக்கு, மருந்துகள் வந்திருக்கு அப்படின்னா நோயாளிகளோட எண்ணிக்கை குறையத்தானே குறைஞ்சிருக்கணும். ஏன் எதிர்மாறாக நடக்குது? அங்கே ஏதோ ஒரு விஷயம் தவறு இருக்குங்கிறது நமக்கு புரியுதா? அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வரப்போகிறது நமக்கு அடுத்தது என்ன வரப்போகுது, ஆரோக்கிய குறைபாடு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்க, நாம் அதுலேருந்து தடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும்ல. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். வரப்போகிறத முன்கூட்டியே அறிஞ்சிட்டு காத்து கொள்ளக்கூடிய அறிவுடையவருக்கு. அப்படின்னா என்னங்க? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். நடுங்கப்படியாக வரக்கூடிய துன்பம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஆரோக்கியம் சம்பந்தமான துறைகளில் 18 வருடங்களுக்கு மேலாக என்னோட குடும்பம் மருத்துவ குடும்பமாக இருந்தாலும் என்னோட லைன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கேன். எனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ரொம்ப பெரிய பேராசையை தான் இப்போ நிறைவேற்றுறதுக்கு உங்கள் மூலமாக பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முக்கிய ஹார்மோன்கள் இருக்குது. அது சிறு ஹார்மோன், கிளை ஹார்மோன் அப்படின்னு கிட்டத்தட்ட 250 விதமான ஹார்மோன்களில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு சில முக்கியமான ஹார்மோன்கள், இதை தெரிஞ்சிட்டா ஒரு ஐடியா வரும். அதுக்காக நாம் இன்றைக்கி சில ஹார்மோன்களை பற்றி தெரிஞ்ச போகிறோம். அந்த ஹார்மோன் என்ன வேலை செய்யுது, அந்த ஹார்மோன் மிகணும் குறையணும் நோய்னு சொல்கிறாங்கல்ல, உடம்புல ஏதாவது அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய்னு சொல்கிறாங்கல்ல,
அதே மாதிரி இன்றைக்கி ஹார்மோன் குறைந்த என்ன பிரச்சனை வரும், அதிகமான என்ன பிரச்சனை வரும், அதற்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது இருக்கா? அதுவும் இயற்கையான தீர்வு. இன்றைக்கி நிறைய பேர் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுக்கு சரியில்லை அப்படின்ட்டு வெளியிலேருந்து குத்திக்கிறாங்க. அங்கே உள்ள நீ தயாரிக்கலன்னு என்ன செய்யறது, நான் உனக்கு கொண்டு வரேன் பாரு, நான் தெரியாத ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், உருவாக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து டெய்லி கொஞ்சம் குத்திக்க போகிறேன், அது என்ன துணு ஊசி குத்திக்கிறேன், டெய்லி குத்திக்கிறேன் அப்படின்னு குத்திக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்கள. அப்படி இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஒரு இயல்பு இருக்குல்ல, இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய இயல்பு இருக்குது. நீங்கள் வெளிலேருந்தெல்லாம் கொண்டு வந்து தரணும்னு அவசியம் இல்லை. சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி, சில தசாப்தத்துக்கு முன்னாடியெல்லாம் இதே மாதிரி வெளியிலேருந்து சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்து நிறுத்துகிற வேலையெல்லாம் இல்லை. நம்ம உடம்பை அடித்து விளையாடும். இந்த சப்ஸ்டியூட் வச்சு விளையாடுறது, ஸ்டிப்னி வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஹார்மோன்கள் நம்மளை எவ்வாறு பாதிக்கின்றன, அந்த பாதிப்புகள்லேருந்து வெளிவரதற்கு இயற்கையான வழிமுறை இருக்கா, அது எப்படி இயற்கையாக இந்த ஹார்மோன்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 136 பேர் இருக்கீங்க. நான் உங்களுக்கு அதிகபட்சமாக நாலேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாரத்திற்கு ஒரு முறை உங்களோட தொடர்பில் இருக்கேன். உங்களுக்கு அதிகபட்சமான இன்ஃபர்மேஷன், நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் கொடுக்குற கண்டென்ட் கிட்டத்தட்ட 100 நிமிஷத்துக்கான கண்டென்ட். யாருக்கு கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க? உங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த செஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ மீடியமாகவோ எடுத்துகிட்டு போவேன். 20 நிமிஷமா, 80 நிமிஷமா, 100 நிமிஷமா நீங்களே டைப் பண்ணுங்களேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த செஷன் எடுத்துகிட்டு போகிறேன். மெசேஜ் பண்ணுங்க, சாட்டில் மெசேஜ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், சாட்டில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதாவது வருதுன்னா நம்ம கடைசியில் நம்ம டைம் கொடுப்போம். வெரி குட் வேணி மேம், 100 மினிட்ஸ் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். 60 மினிட்ஸ், 2 hours, வெரி குட். 100 மினிட்ஸ், 80 மினிட்ஸ், 80 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 100 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், 2 hours. கற்றுக்கிறதுக்கு நிறையா தயாராக இருக்கீங்க. எவ்வளோ கற்றுக்கிறதுக்காக நம்ம நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் அதிகபட்சமாக முன்னேற முடியும். இங்கே யாரெல்லாம் டிக்கெட்டை காசு கொடுத்து வந்திருக்கீங்க? ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு 500 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்கும், சிங்கிள் பர்சனுக்கு. யார் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வந்திருக்கீங்க அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ண அவர் யாருமே காசு கொடுத்து வரலையா? அச்சோ, டிக்கெட் போட சொல்லியிருந்தேனேப்பா, டிக்கெட் போடலையா? ஓ மை காட். அதாவது இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டி இந்த செஷனை அட்டன் பண்ணிங்கன்னா எவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பீங்களோ, எவ்வளோ கேர்ஃபுல்லாக கவனிப்பீங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு டைம் போட்டு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. 100 மினிட்ஸ் சரி, ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் மீடியமாக எவ்வளோ குறைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைவான நேரத்திலேயே அதிகபட்ச இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ ஹார்மோன்ஸ்னால் என்ன? நம்ம பாடியில் ரத்தம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அடிபட்டதுன்னா வெளில வந்துடுது. ஓகேவா? நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்க. நன்றி. பாடியில் வேறு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன். நம்ம உடம்புக்கு நிறையா வேலை இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஒவ்வொரு விஷயம் தேவைப்படுது. நம்ம உடம்பில் செல்கள் எல்லாம் இயற்கையாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரத்தம் வேணும், ரத்தத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் வேணும், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேணும். அப்போ தான் அது வந்து எனர்ஜெட்டிக்காக செயல்பட முடியும். ஆனால் அதை தவிர நாம் எப்படி யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கு தூண்டுகோலாக என்ன இருக்குது, நம்ம மனநிலை மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்குது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நேரம் துக்கமாக இருக்கும், ஒரு நிமிஷம்
கவலையோடு இருக்கும், ஒரு நேரத்தில் டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனநிலை, தூக்கம், பசி, வளர்ச்சி வளருது. சில பேருக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்கும். சில பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் கொல்லியாக இருப்பாங்க. சில பேர் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, சில பேர் சோர்வாக இருப்பாங்க. இந்த மெட்டபாலிசம், நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் சில ஹார்மோன்கள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துது. அது எவ்வளோக்கோளோ பேலன்ஸ்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம உடம்போட ஆரோக்கியம் இருக்குது, நம்முடைய ஆரோக்கியம் இருக்குது. நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனம் எப்படி இருக்குது, மனதளவில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் முக்கிய காரணமாக இருக்குது. நம்முடைய மகிழ்ச்சியான மனநிலை, கவலையான மனநிலையை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். டிவியை எடுத்தோடனே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சேனல் பார்க்குறோம், அங்கே அடிதடி சண்டையோடு இருக்குது. இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க, அங்கே அழுவாச்சி சீரியலாகவே போகுது. இன்னொரு இடத்துல காமெடி ஷோவாக போடுது. இன்னொரு இடத்துல ஒரு படம் போட்டால் அப்படியே ஒரு ரொமான்டிக் சீனாகவே போயிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம கட்டுப்படுத்துகிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் இந்த ஹார்மோன்ஸ். ஹாப்பினஸ்ஸை, ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு தூக்கத்தை, நம்ம எனர்ஜி லெவலை, நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத, உடம்பில் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம்னா என்ன தெரியுமா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் அத்தனை உறுப்புகளும் வேலை செஞ்சிட்ருக்கணும். அதற்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை நீங்கள் சாப்பிட்டாலும் இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டுகிட்டே இருப்பீங்க இப்படியா, இல்லைல்ல, ஒரு ட்ரிப்பு போடுறீங்க, அந்த பெட்ரோலை வச்சு வண்டி போடும், திருப்பி பெட்ரோல் தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி பெட்ரோல் போடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கள, அந்த சாப்பாடை அதில் இருக்கிற எனர்ஜியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் 15 மணி நேரம் 20 மணி நேரம் பட்டினியாக இருந்தாலும் விரதம் இருந்தாலும் உங்கள் உடம்புல இருக்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு அந்த சக்தியை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசம்லாம் பராமரிக்கிற வேலையெல்லாமும் இந்த ஹார்மோன்கள் தான் செய்யுது. பிளட் சுகர், நீங்கள் சாப்பிடும்போதே கையில் சாப்பாட்டில் கை வைக்கும்போதே, கண் பார்க்குது, கை வைக்குது, வாய்க்குள்ளே போகும்போதே பேங்க்ரியாஸ்க்கு உத்தரவு போயிடும். இப்போ ஒரு பட்டை சோறு, ஒரு பெருசாக ஒரு கும்பாரமாக சோறை போட்டுட்ருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம், அடுத்தது ரசம் வச்சுருக்கான், ரசம் சாப்பிட போகிறான், மோர் சோறு சாப்பிட போகிறான், இவ்வளோ சாப்பிட போகிறான்ப்பா, ஹெவியாக வருது இன்றைக்கி சாப்பாடு, நீ இன்சுலின்லாம் தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடு அப்படின்ட்டு மைண்டு உடனே உத்தரவு கொடுத்துரும். ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு, ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்கிறதுக்கு. சில பேருக்கு விரதம் இருப்பாங்க, நாள் முழுக்க விரதம் இருப்பாங்க, அவங்களுக்கு பசியெல்லாம் தெரியாது, டயர்டெல்லாம் தெரியாது. ஆனால் 2 மணிக்கு சாப்பிட வேண்டியவங்க ஒரு 4 மணி 5 மணிக்கு சாப்பிட்லன்னா கூட அப்படியே வயரெல்லாம் கட்டமட்டான்னு பண்ணும். பார்த்துருக்கீங்களா? இதை கவனிச்சிருக்கீங்களா? இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் மைண்டை இன்றைக்கே திங்கக்கிழமை சோமவார விரதம், நம்மளால் சாப்பிட மாட்டோம், அதனால் வயிற்றில் அந்த ஜெரிமானத்துக்கான அமிலத்தெல்லாம் உருவாக்காதீங்க, இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிடும். அப்போ என்னாகும், உங்கள் உடம்பு அதுக்கான திரவங்களையும் அந்த ஆசிட்லாம் சுரக்காது. அப்போ உடம்பு ரிப்பேரிங் ப்ராசஸை மட்டும் செஞ்சிட்ருக்கும். இதே மத்தியானம் டெய்லி 2 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு போயிடுறீங்க, இன்றைக்கி ஏதோ அவசர வேலை வந்துடுச்சு, ஆனால் அது என்ன செய்யும், ரெகுலராக நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஜீரணத்துக்கானது எல்லாத்துக்கும் வந்துடும், எல்லாம் ரெடியாக இருக்கும். சோறை போடு, நான் என் வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு 2 மணிக்கு உங்கள் பாஸ் கூப்பிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு சாப்பிடப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வயிற்றில் அந்த ஜீரண நொதிகள்லாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் சோறு போடலைன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற வயிற்று சுவர்கள்லாம் கொஞ்சம் அரிச்சு எனக்கு சோத்தை போடு அப்படின்ட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த அல்சர் வருது, இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, ரொம்ப டயர்டாகிறது, ஒரு மயக்கம் வருது, லோ சுகர் ஆகிறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக சுரக்கணும் அப்படின்னா
உங்கள் மனநிலை கரெக்டாக இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த ஹார்மோன்ஸை பற்றி திருப்பியும் பார்ப்போம். மிராக்கிள் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஹார்மோன்களின் அற்புதங்கள் என்ன மாயாஜாலங்கள்னு சொல்லலாம். உங்கள் உடம்பில் வளர்றதுக்கு குழந்தை ஒரு 60-70 கிலோ வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த குரோத்துக்கு நடுப்புற ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறது, ரிப்பேர் சரி பண்ணுறதெல்லாம், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஹார்மோன்ஸ்னு இருக்குது. உடம்பில் இருக்கிற போன்களோட டென்சிட்டியை அதிகரிக்கிறது, மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, உங்களோட ஸ்ட்ரக்சர், உங்களோட உடல் அளவை பராமரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே இது ஹார்மோன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. உங்கள் மனநிலை மட்டும் இல்லை, உங்கள் நினைவுகள், அதாவது ஞாபகம் அதிகமாக இருக்குது. சில பேர் படித்தா நல்லா ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு படித்தா மண்டையில் ஏற. சில பேர் கற்பூரமாக இருப்பாங்க, சில பேர் கரியாக இருப்பாங்க, ஆழமட்டையாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹார்மோன்கள் தன்மை தான் காரணம். இது பிரெயின் ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. காக்னிட்டிவ் எபிலிட்டின்னா நீங்கள் யோசிக்கும் திறன். இப்போ செஸ் விளையாடுறாங்கல்ல, இப்போ நான் இந்த மூவ் எடுத்து வச்சா எதிராளி 10 மூவ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 10 மூவ் வச்சா நான் எப்படி வைக்கணும், இப்படி வச்சா அதுக்கு ஒரு 10 மூவ் இருக்குல்ல, ஒவ்வொரு 10 மூவுக்கும் 10 மூவ் இருக்குல்ல, அந்த அளவு அட்வான்ஸ் திங்கிங்லாம் இருக்குல்ல. யோசிக்கும் திறன், ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு திறன், இதெல்லாம் உங்கள் மூளையோட செயல்பாடு நல்லா இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். இந்த மாதிரி இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, நெடுநாள் வாழும் திறன், இதுக்கெல்லாமும் இந்த ஹார்மோன்கள் தான் காரணமாக இருக்குது. உங்கள் ஹார்மோன்கள் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா, கூடவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சரியாக இருந்ததுன்னா, உங்கள் உடல் உறுப்புகள்லாம் சரியாக செயல்படும். உங்களோட மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் சரியாக இருக்கும். எனர்ஜி லெவல் பீக்லேயே இருக்கும். நல்ல மனம் அமைதியாக இருக்கும். பேலன்ஸ்டு மூடு, கவலை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பி மூட்லேயே இருக்கலாம். ஒரு நல்ல மனநிலையில் இருக்க முடியும். ஒரு ஐடியல் வெயிட்டில், ஒரு சீரான சமநிலையான எடை, வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருப்பீங்க. இரவு நல்லா தூங்க முடியும். அதனால் உடம்புல ரிப்பேரிங் ஒர்க் நல்லாகும். மன அமைதியோடு இருப்பீங்க. இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா, உங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் தான். இதே பேலன்ஸ்டாக இல்லை, இம்பேலன்ஸ்டாக இருக்குது, சமநிலை இல்லாமல் இருக்குது, என்ன நடக்கும்? ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், சோர்வாக இருப்பீங்க, ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க, வெயிட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஃபேட் ஸ்டோரேஜை பாடி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மெட்டபாலிசம் கம்மியாகிடும். இப்போ ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகும், வெயிட்டை அதிகரிக்கும். அதனால் என்ன நினச்சாலும் வெயிட் லாஸ் ஆகாது. அது மாதிரி டயபிட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம் மாதிரி நிறையா வரும். ப்ளட் சுகர்லாம் சீராக இருக்காது. சில பேருக்கு தேவையில்லாத இடத்துல முடி வளருது. இதே மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படிங்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கு குழந்தையின்மைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோன்கள் சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது. அது மாதிரி நிறைய பேருக்கு இன்சோம்னியா கூடிய தூக்கமின்மை வியாதி இருக்கும். தூங்கவே முடியாது, மாத்திரை போட்டால் தான் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கெல்லாம் இருக்கும். சில பேருக்கு நடு இரவில் விழிப்பு வந்துடும், ஒரு குவாலிட்டியான தூக்கம் இருக்காது. இதுக்கெல்லாமும் காரணம் என்ன அப்படின்னா, ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வயதாகும் தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கிறது. முன்னாடிலாம் 60-70 வயதெல்லாம் வயதாகும் தன்மை அப்படிங்கிறது, இப்போ முடி நரைக்கிறது, கண் சுருங்கிறது, கண் பார்வை மங்கிறது, அப்படி தோல்லாம் சுருங்கிறது, கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் எங்கே பார்க்குறோம்? 35-40 வயசுலேயே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படிங்கிறது இதுக்கும் காரணம் ஹார்மோன்கள் சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது தான். ஹார்மோன்கள் தான் உடம்பை வந்து ரெகுலேட்டரி பண்ணுற, அதை சமன்படுத்துகிற, சரியாக இயக்கிற ஒரு விஷயம். இப்போ பேலன்ஸ்டு ஹார்மோன் இருந்ததுன்னா ஆரோக்கியமான மனிதராக நீங்கள் இருப்பீங்க. உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, மனதளவிலையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்போ என்ன கிடைக்குங்க? மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்.
யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கேட்டது கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு வேணும்? உங்களாம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ததாஸ்து. நம்ம சுற்றி நிறையா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நீங்கள் கேட்டால் உடனே அப்படியே ஆகட்டும், நடக்கட்டும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லோரும். அதே மாதிரி அந்த ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்தது நம்ம ஒரு சில ஹார்மோன்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்பமைன். டோப்பமைன் இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய, உங்களை ஊக்குவிக்கக்கூடிய, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கும். இது எங்கே உருவாகுது அப்படின்னா உங்கள் மூளையில் ஹைப்போதாலமஸில் உருவாகுது. நர்வஸ் சிஸ்டம் முழுக்க இது ரிலீஸ் செய்யப்படுது. நர்வஸ் சிஸ்டம் முழுக்க உங்களுக்கு அப்படியே பரவி விரவி உங்களுக்கு கிடைக்குது. இது குறைந்ததுன்னா என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி சோம்பல், லேசினஸ், தள்ளி போடும் பழக்கம், ஒரு மனக்குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை, வாழ்க்கையிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறது, ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது, என்ன தான் உங்களை ஊக்குவிச்சாலும் பெருசாக அதில் ப்ராசஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் கஷ்டத்தையே நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, போனதை இருக்கிறத விட்டாங்க பறக்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்கம்பாங்கள்ல, அதே மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த டோப்பமைனை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன செய்யலாம்? கோல் செட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ரொம்ப சிம்பிள், ஒரு உங்களுக்கு சமைக்க தெரியாததாக இருக்கலாம், இன்றைக்கி நான் வீட்டில் ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கோல், அதுதான் இன்றைக்கி கோல் வச்சுட்டு, ஐயா நான் முடிச்சிட்டேன்ப்பா, செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்கள். இன்றைக்கி வாக்கிங்கே போகலை, நாளைக்கு நான் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அதை சிம்பிளான கோல் செட்டாக இருக்கலாம். ஒரு சினிமாவுக்கு போகிறேன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி கோல்ஸ் ஏதாவது செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றும் போது வர மகிழ்ச்சியில் டோப்பமைன் உருவாகும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் செய்யும்போது, நல்ல மியூசிக்கை கேட்கும்போது, ஒவ்வொருத்தருக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும், கரெக்டுங்களா? நல்லா தூங்கினா டோப்பமைன் இயற்கையாக நம்ம உடம்புல உருவாகும். அடுத்தது கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தேவையா அப்படின்னா தேவை, ஆனால் அளவுக்கும் அதிகமாகத்தான் கூடாது. இது எப்போல்லாம் தேவை அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு மாடு மரண்டு பின்னுது, நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே நின்று, ஏய் நான் பாகுபலிக்கு பெரிய பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடோட கொம்பை பிடிச்சி வீர விளையாட்டு காமிப்பீங்களா? செய்யலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு, ஒன்று அதோட எழுத்து நின்று சண்டை போடணும், ஜல்லிக்கட்டு வீரராக நின்று அதை அடக்கணும். இல்லை அப்படின்னா இடரா ஓட்டம் அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போகணும். இது ரெண்டுத்துக்குமே இந்த கார்டிசால் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது. இது அட்ரினல் கிளாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கு மேலே அமைந்திருக்கிற ஒரு கிளாண்டில் இது உற்பத்தி ஆகுது. இது அதிகமாகும்போது பதட்டம், மன அழுத்தம்லாம் உருவாகுது. அடி வயிற்றில் அந்த தொப்பை போடுதுன்னு சொல்லுவாங்க, அடி வயிற்றில், அதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்குது. டயபெட்டிஸ்க்கும் ஹை பிபிக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. தூக்கமின்மைக்கும் இந்த அதிகபட்சமான கார்டிசால் தான் காரணமாக இருக்குது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் கம்மியாக இருக்கிறதுக்கும் இந்த கார்டிசால் அதிகரித்து இருக்கிறது தான் காரணமாக இருக்குது. அப்போ இது அதிகமாக இருக்கக்கூடாது. மன அழுத்தம் இருக்கும்போது இது அதிகமாகும். முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை வந்ததான்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியலல்ல. அதே மாதிரி மன அமைதி இல்லாமல் இருக்கும்போது, பதட்டத்தின் போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, நிறையா ஒர்க் லோடு இருக்கும்போது, உங்களால் ஒரு 10 வேலை தான் செய்ய முடியும், ஆனால் 30 வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க,
அப்போ இந்த கார்டிசால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது தேவையில்லாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அது அடுத்தது லவ் ஹார்மோன் ஆக்சிடோசின். இது ரொம்ப முக்கியமான ஹார்மோன், எல்லாருக்கும் தேவையான ஹார்மோன். இது எப்போ அப்படின்னா, உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பார்க்குறீங்க, பார்த்தோன்னே சந்தோஷத்தில் போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உடல் மூலமாக தொடர்பு, ஒருத்தர் கை கொடுக்கும்போது, சந்தோஷமாக அப்படியே ஹக் பண்ணும்போது, ஒரு குழந்தைய தூக்கி அணைச்சிக்கும் போது, உங்கள் வாழ்க்கை துணையை ஹக் பண்ணும்போது, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த உறவு, அந்த உறவில் வந்து அதிகமாக ஆக்சிடோசின் சுரக்கும். அந்த பால் கொடுக்கும், பாலூட்டும் நேரங்களில் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அந்த நேரத்திலலாம் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்கும். இது எங்கே உருவாகுதுன்னா, பிரெயினில் உருவாகும், ஹைப்போதாலமஸில் உருவாகும், பிட்யூட்டரி கிளாண்டில் ஸ்டோர் ஆகி அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். இது லோ லெவலில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இவங்களுக்கு மற்றவங்களோட பழகி ஒரு நட்பை உருவாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சமூகத்தில் கலந்து பழகிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எமோஷனல் அட்டாச்மெண்ட்டெல்லாம் இருக்காது. ஒரு தனித்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, லோன்லினஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்லீப் ஹார்மோன் மெலட்டோனின். இதுதான் நம்ம இரவு உறக்கத்தை வந்து சரியாக நிர்வகிக்குது. சர்க்காடியம் ரிதம் படி நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கணும். பகலில் தூங்கினா அது செட் ஆகாது. அதுவும் குறிப்பாக நல்ல இருட்டில் இருக்கணும். நைட்லாம் போட்டுக்கிறது கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முழுக்கை சட்டை மாதிரி நைட்டு ட்ரெஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலி நம்ம பாடியில் இருக்கிற செல்களுக்கெல்லாமும் சென்சார் இருக்கும். முழு உடலையும் மறைக்கிற மாதிரி நீங்கள் துணி உடுத்தி தூங்கிறது அப்படிங்கிறது உங்களோட மெலட்டோனின் இன்க்ரீஸ் பண்ணி தரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இது பைனியல் கிளாண்டில் பிரெயினில் உள்ளே இருக்கிற இடத்துல இருட்டாக இருக்கும்போது சுரக்கும். இரவு 7 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும். பகல் முழுக்க நல்ல வெளிச்சத்தில் இருக்கணும். ஆனால் பகல் முழுக்க நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறது இல்லை. உள்ள ஏசி ரூம்குள்ளே செயற்கை வெளிச்சத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 50,000 லூமினேஷனுக்கு மேலே இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கணும். அது வெயிலில் இருக்கும்போது நமக்கு இந்தியாவில் வந்து அவ்வளவு அதிகமான வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருக்கிறதில்ல. டியூப்லைட்லேயும் எல்இடி பல்புலேயும் உள்ளே உட்காந்துருக்கும். அந்த வெளிச்சம்ங்கிறது பகலுக்கு போதாது. ஆனால் நைட்டுக்கு அந்த வெளிச்சம்ங்கிறது ரொம்ப துன்பத்தை கொடுக்க விஷயமா இருக்கும். இதனால் என்ன செய்யும், நைட்டில் மெலட்டோனின் உருவாகலைன்னா உங்களுக்கு நைட்டில் தூக்கம் இருக்காது, இன்சோம்னியா இருக்கும், புவர் ஸ்லீப் இருக்கும், குவாலிட்டியான ஸ்லீப் இருக்காது, நாள் முழுக்க சோர்வாகவே இருப்பீங்க. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, குறிப்பாக ப்ளூ ஸ்க்ரீனை நம்ம தவிர்த்திடணும். ப்ளூ ஸ்க்ரீனை தவிர்க்கும் போது என்னாகும், அந்த ப்ளூ ஸ்க்ரீன்கிறது டிவி, மொபைல், லேப்டாப்பு இதே மாதிரி விஷயங்களை இரவு படுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தவிர்த்திடணும். அடுத்தது எனர்ஜி ஹார்மோன் அட்ரினலின். இது உங்களை எனர்ஜெட்டிக்காக வேகமாக செயல்படுறதுக்கு தூண்டுற விஷயம். சில சமயத்தில் ஒரு நாய் துரத்திட்டு வருது, அப்போ இந்த அட்ரினலின் அதிகமாக சுரக்கும், உங்களை வேகமாக ஓட வைக்கும், ஒரு குவிக் எனர்ஜியை கொடுக்கும். இதில் அதிகரித்தா என்ன ஆகும்னா, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீத்திங் அப்படின்ட்டு அந்த ப்ரீத்திங் வந்து அதிகமாகும், லேப்டாப்னு வேகமாக இதயம் துடிக்க ஆரம்பிக்கும், மசிலோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காக. இது வேறு பாசிட்டிவாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட மென்டல் அலர்ட்னஸை உருவாக்குறதுக்கு. இப்போ இதுக்கு இன்னொரு விதமாக சொல்லலாம். நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, எதுக்கு ஒரு வண்டி வருது, அவனால் பிரேக் பிடிக்க முடியல, உங்கள் மேலே மோதல் மாதிரி வராங்க. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் மெதுவாக 1 by 1 அப்படியே ஸ்டெப் வச்சு லெஃப்ட்லாம் போக முடியாது, அப்படி துள்ளி குதிச்சு தாவி தப்பிச்சு போகணும். கரெக்டுங்களா? அப்போ அந்த அந்த அலர்ட்னஸை, இன்ஸ்டன்ட் எனர்ஜியை, குவிக் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை இந்த அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். அடுத்தது பெயின் ரிலீஃப் ஹார்மோன். இது எண்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. வலி நிவாரணிகள் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு உடம்புக்கு வலி நிவாரணிங்கிறது தேவையே இல்லை. இயற்கையாகவே பெயின் கில்லர் நம்ம உடம்புலேயே சுரக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பெயின் அப்படின்னு வந்ததுன்னா, ஒரே ஒரு செகண்ட்,
சாரி, ஒரு கால் திருப்பி கூப்பிட்டு இருந்தாங்க, மன்னிக்கவும். ஓகே, நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படிங்கிறது என்டார்ஃபின். இது நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது, நிறையா வாய் விட்டு சிரிக்கும்போது, மியூசிக் நிறையா இசை ஆழ்ந்து ரசிக்கும் போதெல்லாம் இது நேச்சுரலாகவே உருவாகும். நீங்கள் வலியோடு இருக்கும்போது ஒரு காமெடி ஷோஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா மனசு அதில் லயிச்சிருந்ததுன்னா அந்த பெயின் தெரியாமல் போகும். அதே மாதிரி ஒரு மக்கள் கூட்டத்தில் ஒரு கேம்ஸ் அதே மாதிரி நடக்கிற இடத்துல அதே மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் வலி வந்து மறந்து போகும். அதுக்கெல்லாம் இந்த என்டோர்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் காரணம். அடுத்தது செரோட்டோனின். இது குட்ஃபீல் ஹார்மோன். மூடை வந்து ஒரு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனையும் இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்லீப் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது ஜென்ரலாக மூளையில் தான் சுரக்கணும் இந்த செரோட்டோனின் ஹார்மோன். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, 10% தான் மூளையில் சுரக்குதான், 90% நம்ம குடல் பகுதியில் சுரக்குதான். அப்போ கட் ஹெல்த் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஹார்மோன் செக்ரிகேஷன்லேயும் நமக்கு தெரியுது. இது கம்மியாகும்போது என்ன ஆகும்னா நமக்கு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு கவலை, மனக்கவலை, மன அழுத்தம், ஜீரணமாகும் தன்மை கம்மியாகிறது. ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டாய்லெட் போகிறதெல்லாம் பிரச்சனை வருது. இதெல்லாம் மலச்சிக்கல்லாம் காரணமாக இருக்கும். இது ஸ்லீப் டிஸார்டருக்கும் இந்த செரோட்டோனின் கம்மியாக சுரக்கிறது காரணமாக இருக்கும். பசி ஹார்மோன். இப்போ வேலைக்கு நம்ம சாப்பிட்றோம். நிறைய பேர் வந்து பசித்து புசி அப்படிங்கிறதையே மறந்துடும். ஆனால் நல்ல பசி வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் பசிக்கும் போது உருவாகிற இந்த ஹார்மோன் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வை தூண்டும். சாப்பிடும்போது என்ன நடக்கும்னா சாப்பிட பசி அடங்கினோடனே இந்த ஹார்மோன் கம்மியாயிடும். அப்போ அந்த பசிக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்காது. இப்போ ஹை லெவல் இருந்ததுன்னா என்னாகும், பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு இல்லாமல் சொல்லுவாங்க. நிறையா சாப்பிட்றது, தொடர்ந்து ஒரு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா எதை எடுத்து நொறுக்கு துணி மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு ஹங்கர் ஹார்மோன் நிறையா சுரக்கிறது காரணம். இதனால் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பசிக்குதுன்னு சாப்பிட்டுருவாங்க, ஆனால் அந்த கலோரிகளை எரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடற்பயிற்சியோ உடல் உழைப்போ இல்லை அப்படின்னா வெயிட் கெயின் ஆகிடும். இதை சமமாக நம்ம வச்சுருக்கணும். அடுத்தது சச்சேட்டி ஹார்மோன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ பசிக்குது அப்படின்னு வயிறு சொல்லும், அது போதும் அப்படிங்கிறதுக்கு இந்த லெப்டின் திருப்தி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த லெப்டின் சுரந்ததுன்னா திருப்திப்பா எனக்கு போதும்ப்பா அப்படின்ட்டு வயிறு சொல்லும். ஆனால் இந்த ஹார்மோன் சுரந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போல்லாம். காரணம் என்னங்க, நம்ம சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிட்றதில்ல. டிவி பார்த்துட்டு, மொபைல் பார்த்துட்டு, ஃபோன் பேசிக்கிட்டு, இதே மாதிரி நம்ம கவனத்தை வேற எங்கேயோ திசை திருப்பி சாப்பிடும்போது இந்த லெப்டின் ஹார்மோன் சரியாக சுரக்கிறதில்ல. அப்போ இந்த சிக்னல் பிரெயினுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால என்ன நடக்குதுன்னா சாப்பாடு அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சாப்பிட்றோம். இது எங்கே உருவாகுதுன்னா நம்ம உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூஸில் உருவாகுது. இது குறைந்தால் அதிகமாக சாப்பிட்ற வெயிட் கெயின் இதுக்கெல்லாம் இதுதான் காரணமாக இருக்குது. இதை சமன்படுத்த இந்த லெப்டின் ஹார்மோனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா தூங்கணும், உடல் உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது வேணும். கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மெட்டபாலிக் ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்கிற வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற T4 தைராக்சைன் அப்படிங்கிற ஹார்மோன். இது என்னெல்லாம் செய்யுதுன்னா நம்முடைய வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துது, உடல் எடையை கட்டுப்படுத்துது. பாடியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் நல்ல நெருப்பில் போய் நிற்பீங்க, நெருப்புக்கு பக்கத்தில் போய் நிற்பீங்க, அப்பையும் உங்கள் உடம்பு வந்து அந்த ஹீட்டை தாங்கும். நல்ல இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த விஜிபி மாதிரி இடத்துல பனிக்கட்டிகளால் உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த பனியில் போய் விளையாடுற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். நீங்கள் அங்கே போனாலும் உடம்பு அந்த சூழ்நிலைக்கும் உங்களை வந்து தயார்படுத்தும்.
ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்குது. உங்கள் உடம்பு வெளி சூழ்நிலையிலோ ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயத்த உடம்புல சூட்டை அதிகரிக்கிறது, குறைக்கிறது, அதே மாதிரி விஷயங்கள். இந்த ஹார்மோன் தான் அதை கட்டுப்படுத்துது. நம்ம எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிலில் அப்படியே கொளுத்துற வெயிலில் நின்னாலும் எனக்கு தெரியல, அது அது பாதிப்பை உருவாக்கலை அப்படிம்பாங்க. அப்போ அந்த தைராக்சைன் அவங்களுக்கு சரியாக சுரக்குது அப்படிங்கிற அர்த்தம், கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எங்கே சுரக்குது அப்படின்னா நம்ம கழுத்து பகுதியில் சுரக்குது. இது T3 T4 2 ஹார்மோனும் அங்கே தான் சுரக்குது. இது கம்மியாக இருக்கும்போது, ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய கம்மியாகும்போது வெயிட் அதிகரிக்கலாம், சோர்வாக இருக்கலாம், ஒரு குளிர்ச்சியான தன்மையை உணரலாம். அடிக்கடி கொஞ்சம் சாதாரண சூழ்நிலை இருக்கும்போது கூட இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குப்பா, இன்னைக்கு குளிருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி ட்ரை ஸ்கின் வரத்துக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஹேர் லாஸ் ஆகிறதுக்கும் இந்த ஹைப்போதைராய்டிசம் தான் காரணமாக இருக்குது. இது அதிகரித்தா என்ன ஆகுது? சில பேருக்கு திடீர்னு எடை குறையிறது, இதய துடிப்பு அதிகப்படியாக ரொம்ப வேகமாக துடிக்கிறது, ஒரு மாதிரி கவலைகளில், டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்லேயே அவங்க இருக்கிறது, ஆங்ஸைட்டியில் இருக்கிறது, நிறையா வேர்க்கிறது. இதுக்கெல்லாமும் காரணம் வந்து தைராக்சைன் அதிகமாக இருக்கிறது தான். ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. அது க்ரோத் ஹார்மோன், ஜிஹெச்னு சொல்லுவாங்க, சொமோட்டோட்ரிபின் அப்படின்ட்டு. நமக்கு என்ன தெரியும்? ஜொமோட்டோ தான் தெரியும். ஜொமோட்டோன்னா என்னங்க? ஆர்டர் போட்டால் இட்லியோ தோசையோ பூரியோ வடையோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஜொமோட்டோ தெரியும். ஆனால் இந்த சொமோட்டோட்ராபின் அப்படிங்கிறது உடல் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிற ஒரு ஹார்மோனாக இருக்கும். குறிப்பாக குழந்தை பருவத்தில் இது நிறையா இருக்கும். எலும்பு வளர்ச்சி, அவங்க ஹைட்டு வளர்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஜிஹெச்ங்கிறது தான் சப்போர்ட் பண்ணும், க்ரோத் ஹார்மோன். கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் வயதாகும்போது என்ன ஆகும்னா, மசில் க்ரோத்துக்கு, டிஷ்யூஸ் உருவு, போனோட டென்சிட்டி அதிகரிக்கிறதுக்கு, காயங்கள் ஆடுறதுக்கெல்லாம் இந்த க்ரோத் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுக்கும் இந்த க்ரோத் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணும். இது எங்கே உருவாகுது அப்படின்னா, நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் உருவாகுது. குறிப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது அதிகமாக உருவாகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நைட்டில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறோம். குறைஞ்சா என்னாகும்? இப்போ நிறைய குழந்தைகள் வந்து உயரம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜிஹெச் கம்மியாக இருக்கிறது தான். அடுத்தது போன் க்ரோத் ஹார்மோன் கால்சிட்டோனின். இது எலும்புகளில் கால்சியத்தை சேமிக்கிறதுக்கு உதவுது. போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. ரத்தத்தில் கால்சியம் லெவல் அதிகமாகும்போது அது கம்மி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. போனில் பிரேக் டவுன் பண்ணுறதை கட்டுப்படுத்துது. இது தைராய்டு கிளான்ஸில் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும்போது வெளியிடப்படுற ஒரு ஹார்மோன். இதோட லெவல் கம்மியாகும்போது என்ன ஆகும்னா, உங்களோட எலும்போட அடர்த்தி தன்மை கம்மியாக இருக்கும். வெயிலில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் தான். விட்டமின் டி நிறைய இதுக்கு வேணும். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம நிறையா சாப்பிட்ணும். அது மாதிரி வெயிட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நிறையா பண்ணணும். அடுத்தது ஃபேட் பர்னிங் ஹார்மோன். நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஹார்மோன் குளுக்கோகான். இது உடம்புல சேமிச்சிருக்கிற ஃபேட்ஸை வந்து பிரேக் பண்ணுது. உடம்பு ஏன் சேமிக்குது? சேவிங்ஸ் பேங்க் மாதிரி. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பசிச்சு சாப்பிடல, கண்ட நேரத்தில் சாப்பிட்றீங்கன்னா, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்றைக்கி கிடைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம பீரோவில் கொண்டு போய் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சேமித்து வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாறி அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட் கண்டென்ட்டாக மாற்றி இது உடம்பு வச்சுக்கும். அதை நம்ம விரதம் இருக்கும்போது, பசியோடு நிறையா இருக்கும்போது, சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது, எனர்ஜி லோவாக இருக்கும்போது, நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்யும்போது இந்த குளுக்கோகான் என்ன செய்யும் அப்படின்னா, லிவரில் இதே மாதிரி ஃபேட் சேமித்து வச்சுருக்கிற இடத்துலேருந்து உடச்சி எடுத்து நமக்கு எனர்ஜியாக கொடுக்கும். இது பேங்க்ரியாஸில் உருவாகுது. பிளட் சுகர் குறையும் போது இது ரிலீஸ் பண்ணிடும். தேவைப்படும் போது இது ரிலீஸ் செஞ்சிடும். இது லோ லெவல் ஆகும்போது ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாகும். கொஞ்சம் லோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பிளட் சுகர் ஹார்மோன், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சுலின்.
இது பிளட்டில் இருக்கிற சுகர் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாடில் இருக்கிற குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயமாக மாறி குளுக்கோஸாக மாறி ஒவ்வொரு செல்லும் கொண்டு போய் சேரணும். இந்த வேலையை ரத்தம் கொண்டு போய் செய்யும். ஆனால் இந்த இன்சுலின் என்ன செய்யும்னா, செல்லு கதவை திறந்து விட்டு வந்திருக்கிறது நல்ல சக்கரை தான்ப்பா, நீ உள்ளே போப்பா, போய் நீ எனர்ஜி கொடுக்குற ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கான வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி செல்லோட கதவை திறந்து விட்டு உள்ளே அனுப்புகிற வேலையை இந்த இன்சுலின் செய்யும். ஆனால் சில சமயம் என்ன ஆகும்னா, இந்த இன்சுலின் சுரக்கிறது சரியாக நடக்காது. ஆனால் மேக்சிமம் என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சரியாக இருக்கிறது இல்லை. அதனால் அது ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு சுகர்னு இருக்குது. அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இந்த இன்சுலின் ஹார்மோன் நல்லா இருந்ததுன்னா தான் முடியும். இது நம்ம பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸில் உற்பத்தி ஆகுது. ஏடிஹெச் அப்படிங்கிற வாட்டர் பேலன்ஸ் ஹார்மோன், டைல்யூட்டிங் ஹார்மோன். இது உடம்புல இருக்கிற வாட்டர் பேலன்ஸை பராமரிக்குது. உடம்புல சில சமயம் தண்ணி நீங்கள் சரியாக கொடுக்கலன்னா கிட்னி என்ன செய்யும், அதுக்கு வந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வடிகட்டி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இருக்கிற தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி உடம்புக்கு அனுப்பிச்சி வச்சிடும். யூரின் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா யூரினை டைல்யூட் பண்ணி அனுப்பும். இந்த வாட்டர் பேலன்ஸ் ஹார்மோன் தான் உங்கள் பாடியில் இருக்கிற நீர்மத்தன்மையை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது ஹைப்போதாலமஸில் உற்பத்தி ஆகி பிட்யூட்டரி கிளாண்டில் சேமிக்கப்பட்டு வெளியிடப்படுது. இது குறையும் போது என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஆகும். சில பேருக்கு சலைன்லாம் போய் போட்டுட்டு வருவாங்க, பாட்டில் சலைன் ஏற்றிட்டு வந்தேன்ப்பா அப்படிம்பாங்க. டீஹைட்ரேஷன் ஆகும்போது அப்போ என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணீர் நம்ம நிறையா குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஆகுது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது அப்படின்னா. அடிக்கடி யூரினேஷன், நிறைய தாகம் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த வாட்டர் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை தான் காரணம். அடுத்தது கால்சியம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன், பேராதைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஹெச். உங்கள் ரத்தத்தில் கால்சியம் அதிகமானாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. இந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா, ரத்தத்தில் கால்சியம் கம்மியாயிடுச்சுன்னா எலும்பிட்ட போய் கொஞ்சம் கால்சியம் கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு ரத்தத்தில் கலந்துடும். என்ன சுரண்டி எலும்பு சுரண்டி அதுலேருந்து இருக்கிற கால்சியத்தை எடுத்து கொடுத்துடும். அப்போ என்ன ஆகும், எலும்போட இந்த திடத்தன்மை அப்படிங்கிறது கம்மியாகும், ஆஸ்டியோபாரோசிஸ்னு வரும். அப்போ கால்சியம் பேலன்ஸ்டாக இருக்கணும். கம்மியாச்சு அப்படின்னா இந்த பிடிஹெச் அதோட வேலையை செய்யும். அது தவிர ஹை லெவலில் இருக்கும்போது கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். போன் ஹெல்த்து மோசமாகிறதுக்கு காரணமும் அதுதான். அதே மாதிரி குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம இதயம் துடிக்கிறது ஒரு சீராக துடிக்கணும். லேப்டாப் 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 அதோட ரித்தம் மாறும்போது லேப்டாப் 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 அப்படி மாறி மாறி துடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது காரணம் ரத்தத்தில் கால்சியம் சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது. அந்த பிடிஹெச் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் சரியாக வேலை செய்யாமல் போகிறதும் அதுக்கு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஹார்மோனும் அவ்வளோ முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு சில ஹார்மோன்களை தான் பார்த்துருக்கோம். டோபமைன், கார்டிசால், ஆக்சிடாசின், மெலட்டோனின், அட்ரினலின், என்டார்ஃபின், செரட்டோனின், கிரெலின், லெப்டின், தைராக்சின், சொமட்டோட்ரோபின், கால்சிட்டோனின், குளுக்கோகான், இன்சுலின், ஏடிஹெச், பிடிஹெச். இது தவிர நம்ம இன்னும் சில ஹார்மோன்லேயும் கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன்கிறது பெண் தன்மைக்கான ஹார்மோன். பெண்களுக்கான இனப்பெருக்க மண்டலத்தை சீர்படுத்தக்கூடிய ஹார்மோன். அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வருது, குழந்தை பிறப்புக்கு தேவையான அந்த கருமுட்டை வளர்ச்சி உருவாகிறது, அது 14 நாட்கள் அந்த பீரியட் 14 நாட்களில் வெளியில் வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு சீரமைக்கிறதுங்கிறது அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். இன்னொரு ஹார்மோன் இருக்குது, ஆண்ட்ரோஜன் அப்படின்ட்டு. இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனில் தான் டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது அதில் உள்ளடக்கமாக வரும். ஆண்களுக்கான ஆண்தன்மைக்கான ஹார்மோன். இப்போ இந்த ஹார்மோன்கள் சரியில்லை அப்படிங்கும்போது தான் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த 16+2 18 தான் இல்லை, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான ஹார்மோன்கள் இருக்குது. அதை தவிர இதுக்கு சப் ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 250 விதமாக இதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான
உள்ள நொதிகள் என்சைம்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு இருக்குது. இது எல்லாமே நம்ம உடம்பு தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டு கரெக்டாக அது பேலன்ஸ்டாக பண்ணணும். இது பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதெல்லாம் நான் பண்ணுறது எப்படி, இயற்கையாக நான் சமநிலைப்படுத்த அதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயந்தான் எலிக்சர் மிக்ஸ். கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட கீ ஹார்மோன்ஸ், இது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாள் 365 நாள் வேலை செஞ்சிட்ருக்கு. 100% உங்கள் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இது தான் இருக்குது. இந்த எலிக்சர் மிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு துணை உணவுப் பொருள். இது மருந்து கிடையாது. இது சில மூலிகைகளோட ஒரு கூட்டுப்பொருள். இது ஏதோ ஒரு நோயை கண்டறிஞ்சு குணப்படுத்துறதுக்கான மருந்து கிடையாது. உங்கள் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கான ஒரு கலவைதானே தவிர இது சிகிச்சைக்கான ஒரு விஷயம் கிடையாது. இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப டாக்டர்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறதுங்கிறது நல்லது. இது கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம். சேஃபர் சைடு. இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைலி பொட்டன்ஷியல், ஹைலி எஃபெக்டிவ் ஹெர்பல்ஸோட காம்பினேஷன். முழுக்க 100% இயற்கையானது, எஃப்எஸ்எஸ்ஐயோட அங்கீகாரமானது, ஒரு பக்காவான சூப்பரான ஒரு 3 years ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கேஜிங்கில் நமக்கு கிடைக்குது. இது இந்த 12 மூலிகைகளும் நாம் இப்போ பார்த்த ஹார்மோன்களை எப்படி சமன்படுத்துதுன்னு பார்ப்போம். இப்போ 9:30 ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் கேட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஹார்மோன்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இதற்கு தீர்வு, அதாவது பிரச்சனைகள் இந்த ஹார்மோன்கள் காரணம், இந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சால் தான் இந்த தீர்வுக்கான ஒரு விஷயமும் உங்கள் மனதில் நல்லா பதியும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 12 அற்புதமான மூலிகைகள், இந்த ஸ்டெம் செல்கள்லாம் இந்த ஹார்மோன்களை சமன்படுத்துறது எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். டிச்சிலியா காட்டிகுவா, இது அமேசான் பகுதியில், பிரேசில் நாடில் ஒரு காட்டுப்பகுதியில் வளரக்கூடிய ஒரு குறு மர தாவரம். இதில் இருக்கிற பட்டைகள் தான் முக்கியமாக மருத்துவ குணத்தோடு இருக்குது. இது டெஸ்டோஸ்டரோன் நேச்சுரலாக உருவாகிறதுக்கு ஊக்குவிக்குது. ஆண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பலப்படுத்துது. எல்ஹெச் நம்ம முன்னாடி பார்க்கல, இது இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது உருவாக்குது, சுரக்க வைக்குது. அது மாதிரி கார்டிசோலை கண்ட்ரோல் பண்ணுது, மன அழுத்த ஹார்மோன்களை சீராக்குது. அட்ரினல் சுரப்பிகளோட செயல்பாட்டை சமன்படுத்துது. ரொம்ப காலமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தாக்கத்தை குறைக்குது. காரணம் என்னென்னா, இது நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துது. அதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி தைராய்டு சுரப்பிக்கு மோட்டிவேட் பண்ணுது, அதோட செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. T3 T4 ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக சுரக்க வைக்குது. உடம்போட மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி அறிவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் ஒரு சீரான மனநிலையில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. லவ் டிசைர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் ஆசைகளை இயற்கையாக மேம்படுத்துது. இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக ஆண்களுக்கான பிறப்புறுப்பு பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. வலிமை, உடல் திறனை அதிகரிக்குது. இனப்பெருக்க மண்டலத்தை சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி இது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால் அளவுகளை பேலன்ஸ் பண்ணுது. உடம்புல எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புல செல்களில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து செராவா ரெப்பன்ஸ், இல்லைன்னா சாப்பால்மெட்டோ. இது நார்த் அமெரிக்காவை பேசிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பனை மர வகை தாவரம். இது DHT அப்படிங்கக்கூடிய டைஹைட்ரோஸ்டெரோட்டின் டெஸ்டோஸ்டரோன்லேயே டிஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த வளர்சிதை மாற்றத்தை தடுக்குது. இன்னொரு என்சைம்
ஆல்ஃபா ரிடக்டேஸுங்கிற என்சைமை வந்து குறைக்குது. இது ஹார்மோன்ஸ்களோட மெட்டபாலிக் ரேட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ப்ராஸ்டேட் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது ஈஸ்ட்ரோஜனையும் சமநிலை பண்ணி கொடுக்குது. ஈஸ்ட்ரோஜன்கிறது பெண்களுக்கான ஹார்மோன். ஆக்சுவலி ஆண்கள்கிட்டையும் இந்த ஹார்மோன் இருக்கும், பெண்கள்கிட்டையும் இருக்கும். அந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். எது மிகுதோ அதுதான் அந்த பால் அப்படிங்கிற விஷயத்தை, அது ஆண் பாலா பெண் பாலாங்கிறத உணர்த்துதோ அதே மாதிரி ஆண்கள்கிட்டையும் இருக்கும் பெண் தன்மை, பெண்கள்கிட்டையும் ஆண் தன்மை இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட அளவில் சமமான நிலையில் இருக்கணும். இந்த சமநிலையை வந்து இந்த சாப்பல்மெட்டோ பராமரிக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸை தடுக்குது. அடுத்தது ஆண் ஹார்மோன்களோட ஆரோக்கியமான விகிதங்களை ஊக்குவிக்குது. அதாவது நேச்சுரலாக ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த டெஸ்டோஸ்டரோன் லெவலை ஆண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி ஹார்மோனுக்கு சிக்னலிங் பட்ஸை வந்து நரம்பு மண்டலத்தில் ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கான அந்த சிக்னல்ஸை வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அட்ரினல் ஹார்மோன் உற்பத்தியை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. செரோனோரெப்பன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்டேட் கிளாண்டெல்லாம் வீக்கம், சில பேருக்கெல்லாம் நைட்டில் அடிக்கடி யூரினேஷன் போகும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட ப்ராஸ்டேட் சுரப்பிங்கிறது வீங்கி போயிருக்கும். அதனால் சிறுநீர் போகிற பாதை வந்து கொஞ்சம் அழுத்தத்தோடு இருக்கும். அதனால் அவங்களுக்கு அடிக்கடி யூரினேஷன் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்காது. அதெல்லாம் இது மேம்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி முடி ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். முடியோட தடிமனை, முடியோட டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோட ஸ்ட்ரென்த்தை, அதோட வேர்க்கால்களில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடம்பு முழுக்க இருக்கிற உடலில் இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணி கொடுக்கும். டிஷ்யூஸ் ரிப்பேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சிறுநீர் பை, யூரினல் பிளாடர், அதோட டோனை, அதோட மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடிக்கடி பாத்ரூம் போகணுங்கிற அந்த அவசரத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்தது குக்கர்பிட்டா மஸ்டாட்டா அப்படிங்கக்கூடிய பரங்கி விதைகள், பட்டர்ஸ்காட்ச்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் அபரிமிதமான சத்துக்கள், அபண்டன்ஸான சத்துக்கள் இதில் இருக்குது. இது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் இருக்கிற ஜிங்க் ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. மெக்னீஷியம் எல்லா விதமான ஹார்மோன்களுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது. குறிப்பாக தைராய்டு கிளாண்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் ஹார்மோன், அதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க, ஒமேகா 3 மாரி. அது என்ன செய்யணும்னா செல்லுக்கு மேலே இருக்கிற ஜவ்வோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதை தவிர ப்ராஸ்டேட் பாதுகாப்புக்கு நல்லது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, இரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கு நல்லது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ட்ரிப்டோபான் அதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதாவது தூக்கத்தை உங்களுக்கு ஒரு நல்ல சாலிடான ஸ்ட்ராங்கான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது பங்க்சர் வைன் சொல்லக்கூடிய நெரிஞ்சில் முள். நம்ம மருத்துவத்துலேயும் சரி, சீன மருத்துவத்துலேயும் சரி, இதை ரொம்ப வருஷ காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஹார்மோன் மேம்பாடுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனுக்கு சப்போர்ட் பண்ணும். லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற எல்ஹெச் ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டரோன் எல்லாத்துக்குமே இது சப்போர்ட்டிவாக இருக்குது. எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆண்களோட ஸ்பெர்ம்ஸை நல்ல குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பெண்களோட கருமுட்டை உற்பத்தியை மேம்படுத்துது. இயற்கையாகவே உடம்புல க்ரோத் ஹார்மோன் உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மசில் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உடம்புல ஒரு இயற்கையாக ஆற்றல் அளவுகளை அதிகரித்து கொடுக்குது. மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதய தசையோட செயல்பாட்டை, அதாவது இதயம் வந்து துடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மைட்டோகாண்ட்ரியல் வந்து அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கணும். அதுக்கு கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு நொதி தேவைப்படும். அது உடம்புலேயே உற்பத்தி ஆகும். அந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற அந்த விஷயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால் மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்து நிறையா இம்ப்ரூவ் ஆகுது. அது மாதிரி ரெட் பீச் ஸ்டெம் செல், இது 2 ஸ்டெம் செல் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று ரெட் பீச், இன்னொன்று க்ரீன் ஆப்பிள்.
இது நம்ம செல்களை புதிதாக புதுப்பிக்கும் தன்மையை அதிகமாக வச்சுருக்கு. செல் நம்ம உடம்பு டூப்ளிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும், புதிதாக உருவாகிட்டே இருக்கும். அந்த செல் புதிதாக உருவாகிற தன்மையை இது இன்க்ரீஸ் பண்ணதுனால வயதாகும் தன்மை குறைக்குது. உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுது, பாதுகாக்குது, ஆக்சிஜனேற்ற பாதுகாப்பு கொடுக்குது. டிஎன்ஏ லெவலில் நம்ம செல்லில் டிஎன்ஏ லெவலில் இது பாதுகாப்பு கொடுக்குது. இது அட்ரினல் சுரப்பிக்கு சப்போர்ட் பண்ணுது, தைராய்டை பேலன்ஸ் பண்ணுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பாலின ஹார்மோன்கள், செக்ஸுவல் ஹெல்த்துக்கான ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இயற்கையான க்ரோத் ஹார்மோனுக்கும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. பச்சை க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இது ஸ்விஸ்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த, நெடுநாள் இருக்கக்கூடிய, அதிலே ஏதாவது டேமேஜ் வந்ததுனால தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். இதில் இருக்கிற பிளான்ட் ஸ்டெம் செல்லை தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இருக்க ரொம்ப நானோ டெக்னாலஜியில் ஒரு 1000 பழத்தில் இருக்கிறத ஒரு 10 கிராம் 20 கிராம்னு கொண்டு வந்து அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு அதில் இருக்கிற முக்கிய ஸ்டெம் செல்ஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. செல்லுலாரோட நீண்ட ஆயுள் காலம், டெலிமோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். அந்த டெலிமோர் ஹெல்த்துக்கு டெலோமியர் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட் பண்ணும். டிஷ்யூ டேமேஜ் உள்ள ஏதாவது ஆச்சுன்னா அதை சரிப்படுத்தும். நம்ம உடம்புல இருக்கிற கொலாஜன், எலாஸ்டின் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது இளமையாக தோற்றம் தரத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுது. எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் இது பாலியல் ஆரோக்கியத்துக்கு, பாலியல் சம்மந்தமான ஹார்மோன்களுக்கு சமநிலை சப்போர்ட் பண்ணுது. இதில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்கும். இதனால் என்ன ஆகும்னா இரத்த நாளங்கள் விரிவடையும். இரத்த நாளங்கள் விரிவடைந்தால் என்ன நடக்கும்? இரத்த ஓட்டம் மிகைப்படும். இரத்த குழாய்களில் இருக்கிற கொழுப்பு படிமானங்கள்லாம் இப்படி அடைச்சிட்டு வெளில போய் ஃப்ளஷ் அவுட் ஆகும். அதற்கு இந்த எபிமீடியம் ஹார்னி கோட்வீட் அப்படிங்கக்கூடிய இந்த தாவரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இயற்கையான முறையில் டெஸ்டோஸ்டெரோன் அளவுகளை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆண்களுக்கான ஹார்மோன் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த செக்ஸுவல் டிசைர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவிக்குது. அதே மாதிரி கார்டிசாலை கட்டுப்படுத்தி கொடுக்குது. அட்ரினல் சுரப்பி ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்தேன் இன்றைக்கி சொல்கிறேன். இதை தவிர நிறையா அதுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி ஹார்னி கோட்வீட்டுங்கிறது எலும்பு அடர்த்தியாக இருக்கிறதுக்கு, கால்சியம் உள்ளே உறிஞ்சிறதுக்கு, நம்ம சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் எலும்புக்கு போய் சேரணும் இல்லையா, அதுக்கெல்லாம். மூட்டுகளோட உள்ளே சைனோவல் ஃப்ளூயிட்ஸ்னு இருக்கும், குருத்தெலும்பெல்லாம் வளரும், அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. நரம்பு மண்டலத்தில் இருக்கிற செல்கள் அதோட பாதுகாப்புக்கு, நியூரான்களை சேதத்திலேருந்து பாதுகாக்குது. ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மூளை ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது திபெத்திய இல்லைன்னா இமயமலை பகுதியில் வளரக்கூடிய ஒரு காளான் வகை. ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்டில் இருக்குன்னா அது இதுதான். கிட்டத்தட்ட ஒரு கிலோ 10 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா ஆவரேஜாக விற்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா இது உயிரை பணயம் வச்சு தான் பறிக்கணும். சீனாவில் இது செயற்கையாகவும் தயாரிக்கிறாங்க, இருந்தாலும் அதோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி போதலை. அதனால இந்த காளான் சூப்பெல்லாம் சில நாடுகளில் ஒரு சூப்போட விலை 50,000 ரூபாய். இந்த காளானை போட்டு கொடுத்தா சூப்போட விலை 50,000 ரூபா. அப்படின்னா இதோட விலை பாருங்கள். இதுக்கு ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டுலாமும் பேர் உண்டு. அந்தளவு ஆண்களுக்கான செக்ஸுவல் ஹார்மோனுக்கு சப்போர்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது அட்ரினல் சுரப்பி செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன் அளவுகளை மேனேஜ் பண்ணி கொடுக்குது. ஸ்பெர்ம் அண்ட் கருமுட்டை அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இரத்த சர்க்கரை சமநிலையை ஆதரிக்குது. மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அது மாதிரி செல்லுலார் லெவலில் நம்ம சாப்பிட்ற உணவு ஆற்றலாக மாறுறதுக்கான விஷயத்தில் இது ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. நம்ம உடம்பு சுவாசிக்கிற காற்றை கொண்டு போய் ஒவ்வொரு செல்லையும் கொண்டு போய் ரத்தம் சேர்க்கணும். அப்போ இந்த ஆக்சிஜன் இன்டேக் இதற்கான தகுதியை செல்லுக்கு அதிகரித்து கொடுக்குது. இம்யூனிட்டிக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டெவியா ரெபடியானா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி இது இன்சுலின் சுரப்பை சீராக்குது. இன்சுலின்கிற ஹார்மோன் அதை சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. லிப்டின்கிற ஹார்மோன்
இந்த பசி வந்துச்சுன்னா அது பசி அடக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சமநிலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. தைராய்டு ஹார்மோனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸ்டிவியா இதை தவிர ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, பல் ஆரோக்கியத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. உடம்புக்குள்ளே இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணுது. கல்லீரல் லிவரை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி சிறுநீரக செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. பாசிஃப்ளோரா பேஷன் ஃப்ளவர் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு விஷயம். காபா அப்படிங்கக்கூடிய அதுவும் ஒரு ஹார்மோன் மாதிரி ஒரு நொதி தான். அதோட அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூட அமைதியாகிடுவாங்க. மனசு அமைதி, நல்ல தூக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த காபா மேம்படும் போது நடக்கும். நரம்பு மண்டல அமைதியை உருவாக்கும். சில பேருக்கெல்லாம் ஃபிட்ஸ் எல்லாம் வரதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வலிப்பு நோய். அதுக்கெல்லாமும் இந்த பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது ஒரு ரெமெடியாக இருக்கும். இரவில் மெலட்டோனின் சுரக்கிறதுக்கு இந்த பாசிஃப்ளோரா பேஷன் ஃப்ளவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கார்டிசால் கட்டுப்பாடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம நரம்புகளில் சிக்னல் பாஸ் ஆகணும். குறிப்பாக மூளைகளில் சிக்னல் பாஸ் ஆகுறது எப்படின்னா ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு இருக்காது, ஒரு கேப் இருக்கும். சினாப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் இங்கேருந்து அங்கே தாவர மாதிரி விஷயம் நடக்கும். அந்த நரம்பியல் கடத்திகள் அந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். செரோட்டோனின் டோப்பமைன் சுரக்கிறதெல்லாமும் சீரான அளவில் சுரக்கும். தூக்கத்தரம் மேம்படும், பதட்டம் குறையும். மின்சஸ் பீரியடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். அந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். ஜப்டிகாபா அப்படிங்கிறது பிரேசிலில் விளையக்கூடிய ஒரு அத்திப்பழம் மாதிரி மரத்துலேயே விளையக்கூடிய ஒரு பழம். இதில் ஆந்தோசைனின்ஸ்கள்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஹார்மோன் பேலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹார்மோன் பேலன்ஸை மேம்படுத்துறது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. பிளிகியா அப்படிங்கக்கூடிய அக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் விளையக்கூடிய ஒரு பழம். இது நிறைய ஒமேகா 3 அப்படிங்கக்கூடிய சத்து இதில் இருக்குது. ஒமேகா 3, ஒமேகா 9 அதே மாதிரி சில ஆரோக்கிய கொழுப்புகள் இதில் இருக்குது. அதே மாதிரி புரதச்சத்து அதிகம் இருக்குது. அது மாதிரி தாதுக்கள் நிறையா, துத்தநாகம், இரும்பு போன்ற தாதுக்களும் அதில் நிறையா இருக்குது. இது ஹார்மோன் உற்பத்திக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஹார்மோன் சமநிலைக்கு அவசியமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த 12 சக்தி வாய்ந்த மூலிகைகளும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பல்வேறு விதமாக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த ப்ராடக்டை நான் எத்தனை நாள் எடுக்கணும்? இதை நீங்கள் ஒரு 3லேருந்து 6 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கிற ஒரு ஓரிரு வாரங்கள்லேயே உங்களுக்கு இது வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டா அப்படின்னா எதுவும் கிடையாது. இது உடல் சுத்தம் செய்யும் போது வர சில சிம்டம்ஸ் மட்டும் ஆரம்பத்தில் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்புகளையும் கொடுக்காது. நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அதோட எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது உடனே எடுத்துக்காம சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மருந்து, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அதனால் ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகாது. 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நோய் வராமல் என்னை காப்பாற்றிக்கணும், என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலைப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க மட்டும் எடுக்கக்கூடாது. இது எப்போ பலன் தெரியும்? ஆண்களுக்கு 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு எடுத்த ஓரிரு நாட்கள்லேயே அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறது, நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகி இரத்த ஓட்ட மண்டலம் மிகைப்படுறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு எடுத்த ஓரிரு நாட்கள்லேயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இது ஒரு 2 வாரம் முதல் 4 வாரத்தில் இதோட பலன் தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்து நாக்கில் போட்டுட்டு நாக்கு கடியில் அப்படி போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதே மாதிரி போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்.
இது எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு டப்பாவில் 5 பேக்கெட் இருக்கும். இதே மாதிரி ஒரு டப்பாவில் 5 பேக்கெட்டும், ஒரு பேக்கெட்டை ஆவரேஜாக 6 நாளைக்கு எடுக்கலாம். ஆனால் முதல் முறை எடுக்கும்போது பெண்களாக இருந்தால் 15 நாட்களுக்கும், ஆண்கள் 12 நாட்களுக்கும் எடுத்துக்கணும். பாடியில் போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த ப்ராசஸ்க்கு உடம்பு இதோட அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆவரேஜாக ஒரு பாக்கெட்டில் 1.5 கிராம் இருக்கும், 1/4 கிராம் ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல் முறை மட்டும் கம்மியாக எடுத்துக்கிறது தான் பெட்டர். இது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, நைட் டயத்தில் எடுத்துக்கிறது பெட்டர். நீங்கள் இரவு உணவு உண்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கிறது பெட்டர். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் டீ காஃபிங்கிறது கம்பல்சரி அவாய்ட் பண்ணுங்கள். புகை பிடிக்கிறத ஒரு 2 மணி நேரம் முன்ன பின்ன அவாய்ட் பண்ணுங்கள். மது அருந்துபவர்கள் யாருக்காவது கொடுக்குறதா இருந்ததுன்னா 12 மணி நேரம் மினிமம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதில் எடுத்துக்கும் போது சில அறிகுறிகள் இருக்கும், இயற்கையான நச்சு நீக்க அறிகுறிகள். உடம்பு எடுத்துக்கும் போது உடம்பு இது வேலை செய்யுது அப்படிங்கிறது சில அறிகுறியாக தெரியும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலைவலி. உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும்போது, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது, நைட்ரிக் ஆக்சைடுனால ரத்த குழாய்கள் விரிவடைந்து ரத்தம் ஓட்டம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு தலைவலி ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் நுரையீரல் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏதோ கழிவு இருந்ததுன்னா அந்த கழிவு எப்படி வரும், தும்மல், ஜலதோஷம், மூக்கு ஒழுகிறது, கோல்டு, இதே மாதிரி தானே வரும். அது வந்ததுன்னா நுரையீரல் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி உடம்புல இருக்கிற கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொல்லும், சூடு பண்ணி கொல்லும், போகி கொளுத்தி கொல்லும். அதுதான் காய்ச்சல். காய்ச்சல்ங்கிறது நோய் கிடையாது, ஒரு சிம்டம். உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுதுங்கிறதுக்கான சிம்டம். அடுத்தது சில பேருக்கு யாருக்காவது லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடல் சுத்தமாகறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் தற்காலிகம் தான், இது நோய் கிடையாது, உடம்பு சுத்தமாகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. சில பேருக்கு தோலில் சில ரேஷஸோ இல்லை முட்டு மாதிரி வருதோ, இதே மாதிரி ஏதாவது வரலாம். தோள்களில் இருக்கிற டாக்ஸின்ஸ் தோல் மூலமாக தான் வெளியேறும். அதே மாதிரி அதுக்கு பயப்பட வேண்டாம். பின்பக்கம் இடுப்பு வெளியில பேருக்கு வருதா சொல்கிறாங்க. சிறுநீரகங்களில் கற்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான அறிகுறி அந்த கல் வெளியேறும்போது வரக்கூடிய வழி தான். இதற்கு நீங்கள் எடுத்துக்கும் போது சில ரெமடிஸ் எல்லாருக்கும் உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கொடுக்க கேட்கலன்னு அவங்க சொல்லுவாங்க. இதுவும் ஓரிரு நாட்களுக்கு தான் இருக்கும். அது மாதிரி உடம்புல அந்த பித்த தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணி அக்ரிவேட் பண்ணி தான் கம்மி பண்ணும். உங்கள் ஹார்மோன்ஸ் சமநிலைப்படுத்தும் போது சில பேருக்கு அந்த அமிலத்தன்மை, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் வர மாதிரி ஃபீல் இருக்கலாம். இதுவும் ஒரு நார்மலான விஷயம், இதுக்கும் பயப்பட வேண்டாம். இது எல்லாமே உடம்பு உங்கள் கரெக்டாக வேலை செய்கிறதுங்கிறதான் அறிகுறி. இதற்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருக்குது, டெஸ்டிமோனியல் இருக்குது. பல்வேறு விதமான நோய்கள் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சிறுநீரக பிரச்சனையாச்சு, இதே மாதிரி பார்த்துட்டு வாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, தலைமுடி வளர்ந்துருக்கு, பாடி லைட் ஆகிடுச்சு, 550லேருந்து 180 சுகர் ஆகிடுச்சு, கர்ப்பப்பை கட்டி கரைஞ்சிடுச்சு, டயபெட்டிஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது, சொரியாசிஸ் அதனால வந்த பிளாக் ஸ்பாட்லாம் காணாமல் போச்சு, இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், ஸ்கின் அலர்ஜி போச்சு, திக் ஹேராக ஆயிடுச்சு, இப்போ வலி இல்லாமல் இருக்கேன், 35 வருஷ சொரியாசிஸ்க்கு குட் பை, பேரலிசிஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாம் போச்சு, சுகர் லெவல் சாதமாகிடுச்சு, கால் வீக்கம் கம்மியாயிடுச்சு, 6 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, பீரியட்ஸ் பெயின் இல்லை, பீரியட்ஸ் எல்லாம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு, இப்போ பேரலைஸ் ஆனவங்க நான் திருப்பி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 24 வருஷமாக முடப்பாதத்தில் அவதிப்பட்டிருந்தேன், இப்போ சரியாக போச்சு, இப்போ நல்லா தூக்கம் வருது, எடையும் குறைஞ்சிடுச்சு, 15 நாளே நரம்பு வலி காணாமல் போச்சு, கண் துடிப்பு இருந்தது காணாமல் போச்சு, பாரிஸ் இல்லை, சொரியாசிஸ் சரியாக போச்சு, ரத்த கசிவு நின்று போச்சு, நார்மல் ஆகிடுச்சு, இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறிடுச்சு.
செஸ்ட் பெயின் சரியாக போச்சு, உடல் வலி காணாமல் போச்சு, இல்லற வாழ்க்கை புதுசாக மாறிடுச்சு, புரை ஏறுறது முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. இதே மாதிரி எக்கச்சக்கமான டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம கிட்டக்க இருக்குது. நிறையா ப்ராடக்ட் இதே மாதிரி மார்க்கெட்டில் இருந்தனாலும் இவ்வளோ தனித்துவத்தோட 14 வருடங்களாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இது இருக்குது. இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இந்த இணைப்பை உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. அவங்க இதை பற்றி மேலும் நிறைய புரிதல்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு கேட்ட மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயத்தோடு முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். யாராவது முன்னாடியே கேட்டேன், யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, யாருக்காவது கேள்வி இருக்கலாம், அதுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பதில் சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக 1 or 2 people, இல்லை அப்படின்னா எண்ட் பண்ணிப்போம். Thank you very much. Mr. Lakshmanan sir. Mr. Lakshmanan sir, please. Good evening, sir. Happy evening, sir. Sir, thank you, sir. ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துறீங்க சார். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். ப்ளீஸ். இப்போ இதை வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. மினிமம் ஒரு 1.5 hours சார். ஓகே. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ ஈவினிங்ல இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு நைட் சாப்பிட்டுக்கலாமா? ஏன்னா நைட்டு 10 மணி ஆயிடுது சாப்பிட்றதுன்னு சொல்றாங்க. எஸ் எஸ் எஸ். அப்போ ஒரு 7 மணி வாக்கில் இதை கன்சியூம் சஜஷன் என்ன அப்படின்னா, எஸ் சார், ஒரு 7 o'clock வாக்கில் இப்போ என்ன மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுறோம், அதுக்கப்புறம் ஒரு 6 ஆயிடுது. சரிங்க சார். ஒரு 7 வாக்கில் இந்த எலிசர் மிக்சர் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ நைட்ல டின்னர் முடிச்சுக்கலாம். தாராளமா சார், தாராளமா செய்யலாம். ஆக்சுவலி இந்த கேப் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, இதுல அறுசுவைகளும் இருக்குங்க சார். இதுல மறைமுகமா சுவைகள் இருக்கு. ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இந்த இனிப்பு, புளிப்பு, இதிலே துவர்ப்பு எல்லாமே இருக்கு. அதுவும் ஒரு பிராண சக்தியை நமக்கு கொடுக்கும். அதோட மருத்துவ குணமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதா சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் நம்ம விட சொல்றோம். இதை எடுத்த உடனே தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்றது ரீசன் அதுதான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. தண்ணி குடிச்சிட்டு உடனே எடுத்துக்கலாம். ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றது ரீசன் அதுதான். ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இரவு உணவு கூடிய வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு 7 மணி மேக்சிமம் 8ல் முடிச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாதம், கபம், பித்தம் இது 3 சமநிலையில் இருக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா வாதத்திற்கான நேரம், அந்த நேரத்தில் நம்ம உடல் கழிவுகள் போகிறதுக்கான வெளியேற்றுறதுக்கான நேரம். பகல் முழுக்க பித்த நேரம். காலையில் 7லேருந்து 9 வரைக்கும் சாப்பிட்லாம். மதியம் உச்சி நேரத்தில் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்லாம். சூரியன் மறையும் முன்னே சாப்பிட்றது தான் பெட்டர். ஆனால் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அந்த அமிலத்தன்மை அப்படிங்கிறது, அந்த பசி தீ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது பெட்டர். நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றதுங்கிறது வந்து கப நேரம், சரியா ஜெரிமானம். இது முடிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லி பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கு அதே மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல அப்படிங்கும்போது அதை தவிர்க்க முடியாது. ஆனால் கூடிய வரைக்கும் எல்லாருமே 7 மணிக்குள்ளே அல்லது 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்றதுங்கிறது நல்லது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு இதை சாப்பிட்டுட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. முன்னாடி எடுக்கிறதுனால தப்பு இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் கேப் முன்னாடி கொடுத்தாலும் ஓகே தான். நன்றி. Thank you very much. Good night all.